திரு சேனாதிராஜா அவர்கள் மிக நீண்ட காலமாக இந்த சமுதாய பணிகளிலே ஈடுபட்டிருந்தவர். நாங்கள் அரசியல் பணி என்று சொல்லுவதை விட அது சமூக பணி என்று சொல்லுவதுதான் உண்மையிலே பொருத்தம். அரசியல் பணி என்று சொன்னால் அதை ஏதோ ஒரு உத்தியோகம் பார்ப்பது போல் வரும், அதிலே பிழைப்பு நடத்துவது போல் இருக்கும் என்று பலர் நினைக்கக்கூடும். அவ்வாறு இல்லை. அவர்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் தான் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னுதாரணமாக இந்த இலங்கை தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது முதல் அதிலே பணியாற்றியவர்கள் எல்லோருமே உண்மையிலே அவர்கள் தாங்களாக முன்வந்து ஒரு பதவியோ பட்டத்துக்கு வராதவர்கள். அவர்களை தந்த செல்வா அவர்கள் இனம் கண்டு ஒவ்வொருத்தராக இந்த தொகுதிக்கு நீங்கள் நிற்க வேண்டும், இந்த தொகுதிக்கு நீங்கள் நிற்க வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாகவே கொண்டு வந்து சேர்த்தார். அதை சொல்லப்போனால் நீண்ட பட்டியலாக இருக்கும். அப்படி வந்தவர்களுடைய ஒரு பாசறையிலே மாவை சேனாதிராஜா அவர்கள் 1900 அவர் பிறந்த காலம் முதல் இந்த மாணவனாகவே இதில் ஈடுபாடு இருந்தபடியால் நேரடியாகவே 1961ஆம் ஆண்டு அவர், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நடைபெற்ற மாபெரும் சத்தியாகிரக போராட்டத்திலே அவர் கலந்து கொண்டார். அந்த சத்தியாகிரகத்தை பற்றி சொல்லுவதாயின் தந்த செல்வா அவர்கள் நடாத்திய சத்தியாகிரகம் 2 மாதங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதையும் ஸ்தம்பிக்க செய்துவிட்டது. எந்த விதமான வன்முறையும் இல்லை, ஹிம்சை இல்லை, எவரையும் நோகச் செய்யவில்லை. மக்கள் தாமாகவே முன்வந்து நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு அலுவலர்களை நடத்த விடாது அவர்கள் அங்கே இருந்து அந்த தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக. இன்னும் சொல்ல போனால், அதாவது இப்பொழுது பதிவிலே இருக்கின்றது யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி, அதாவது போதனா வைத்தியசாலை என்று நாங்கள் இங்கே இப்பொழுது கூறுகின்றோம். அதாவது வடமாகாணத்தில் உள்ள மிக பெரும் ஒரு வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையினுடைய டாக்டர்கள், கன்சல்டன்ட்ஸ், நர்சஸ், மற்றது சிற்றூழியர்கள் எல்லோருமே அந்த சத்தியாகிரகத்திலே தங்களுடைய யூனிஃபார்முடன், அதாவது தங்களுடைய சீருடன் அங்கே வந்திருந்தார்கள். அதேபோல் அதிபர்கள் வந்திருந்தார்கள், ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள். பல பாடசாலைகளைச் சேர்ந்த அதிபர்கள், ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிக்கூடத்திலே மாணவர்களுடைய படிப்பை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அங்கே வந்திருந்தார்கள். இப்படி ஒன்று நடக்குமான்னு சொல்லி நாங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் இதே நிலைதான். இதே நிலையால் அரசாங்கம் ஸ்தம்பித்து விட்டது. பின்னர் அவர்கள் எல்லோரையும் கூட்டிச் சென்று இராணுவ முகாமிலே, அதாவது பனாக்குடையிலே கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் அடைத்து வைத்தார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு. அதை பற்றி இப்பொழுது கதைப்பதற்கு நேரமில்லை. இதிலே நேரடியாக கலந்து கொண்டவர் தான் மாவை சேனாதிராஜா அவர்கள். அவ்வாறு அந்த சத்தியாகிரகத்திலே கலந்து கொண்டவர்கள் இன்னும் சிலர் மட்டும்தான் இன்றைக்கு உயிர் வாழ்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது. ஏனென்றால் எல்லோருக்கும் அதிகமாக வயது போயிருக்கும். அவர் என்றுமே அனைவரையும் இணைக்க முற்பட்டார். இன்றும் அந்த சவால் தான். கடைசி வரைக்கும் நான் சொன்னேன், அவர் கடைசி காலத்தில் தான் நான் அவர் அறிந்தேன். ஒரு நாள் கூட ஒருத்தரையும் பிழையாக அவர் பேசவே இல்லை. அவர் மிக
பல சவால்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக காரணமாக இருந்த ஒருத்தர் அவர் தூற்றவும் இல்லை, ஒரு பிழையை சொல்லவில்லை. ஏன் என்றால் அவர் ஒன்றை புரிந்து கொண்டார். இந்த மண்ணில், இந்த நாட்டில் நாங்கள் அந்த மிகப்பெரிய அபிலாஷையான தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முற்போக்கான அனைவரையும் இணைக்கிற ஒரு தேசியத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் கட்டாயமாக அனைவரையும் இணைக்க வேண்டும். ஒருத்தரையும் கூற்றாமல், ஒருத்தரை கூட சண்டை பிடிச்சு கொண்டு, தலைமைக்கு போராடி கொண்டு, அல்லது ஒரு இனத்தை நாங்கள் விட்டுவிட்டு இன்னொரு இனத்தை மட்டும் கொண்டு அதை நடத்த முடியாது என்றதை அவர் முழுமையாக உணர்ந்து அதை வாழ்ந்தவர். கடைசி வரைக்கும் அவர் இறக்கிறது ஒரு சில நாளுக்கு முன்னால போய் சந்தித்த நேரம் அவர் மிகவும் தெளிவாக அந்த போராட்டத்தை தான் அவர் நோக்கினார். அவருக்கு எந்த விதமான தூற்றலையோ எந்த விதமான விடயத்தையும் கவலைப்பட்டவருடைய ஒருத்தரையும் அவர் இப்படியாக பேசவில்லை. பெரும் எதிர்பார்ப்பு வைத்திருந்த எங்கள் அனைவரையும் நாங்கள் அந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அந்த போராட்டத்தை கொண்டு போக முடியும். அதுதான் எங்களுக்கு அவர் விட்டு சென்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. அதை நாங்கள் பொறுப்புடன் முன்னுக்கு கொண்டு போவோம். இங்கே கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இருக்கலாம். அவருடைய அபிமானிகள், அவருடைய எண்ணத்துடன் சென்றவர்கள் சிலராக இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தை கொண்டு சென்ற அந்த பணியை அவர் எங்களிடம் விட்டு சென்றார். மறைந்த சேனாராஜா அவர்கள் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது, நான் எனக்கு 10 வயது இருக்கின்ற பொழுது 70ஆம் ஆண்டு அவர் எனக்கு நன்றாக தெரியும். இருந்தால் என்னுடைய தந்தையாரிடத்திலே அடிக்கடி வருவார். அப்பொழுது துய்ச்சக்கரண்டியில் அன்பார் துய்ச்சக்கரண்டியிலே அடிக்கடி வருவார். அப்புறம் 70ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலும் கூடுதலாக அடிக்கடி அங்கே வருவார். 75ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் அந்த நேரங்களிலும் எனக்கு கூடுதலாக தெரியும். அப்புறம் நாங்கள் உயர்தரத்தில் இருக்கின்ற பொழுது, நான் 77-78ஆம் ஆண்டிலே அவர் எங்களை இளைஞர்களை அழைத்து ஒரு அரசியல் வகுப்புகள் கூட நடத்தியிருக்கிறார் எங்களுக்கு அந்த நேரம். அந்த வகையிலே அவருடைய எங்களுக்கு கூடுதலாக என்னுடைய தந்தையாரோட பழகினோடு மட்டுமல்ல, எங்களுடைய கூடுதலாக ஒரு உறவு ஏற்பட்டது. அந்த வகையில் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விலை போகாதவர், அதாவது பதவி சலுகைகளுக்காக விலை போகாத ஒரு தனி மனிதன். அது மட்டுமல்ல, ஒரு அற்ப சலுகைகளுக்காக ஆசைப்படாதவர். நான் பிரிய செயலராக இருந்திருக்கிறேன், பட் அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறேன். அந்த காலத்தில் கூட அவர் எந்த விதமான தனக்கு வேண்டிய ஒரு சலுகையோ அல்லது இதை செய்ய வேணுமோ அதை செய்ய வேணுமோ என்று கூட கேட்காத ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். உண்மையிலே அவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தந்தையர் சிலவழி அவருடைய குறவுகளோடு உங்களை நீங்கள் கவனம் எடுக்கிறீர்கள் என்று அவர் அடிக்கடி சொல்வது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு தந்தையார் அடிக்கடி பேசுவது அவர்கிட்ட அடிக்கடி ஆலோசனைக்காக வருவார். அந்த இடங்களில் அவர் பேசுவது, நீங்கள் உங்களுடைய கவனம் எடுக்க வேணும் என்று சொல்லி அவர் அந்த வகையிலே அவர் மிக மிக உன்னதமான தன்னுடைய கொள்கைக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லாதவர், அந்த கொள்கையிலே உறுதியாய் நின்றவர். மற்றது இருக்க முதல் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மிக எளிமையானவர், மிக எளிமை. யாரும் போய் அணுகலாம், யாரும் போய் கதைக்கலாம், அவரோட தனக்கு தெரிந்தவர்களோ அல்லது தனக்கு பிடித்தவர்கள் என்று கூட தேவையில்லை. அவரை யாரும் போய் அணுகக்கூடிய மிக எளிமையான மனிதர். அது மட்டுமில்லை, மிக நேர்மையான மனிதர். நேர்மையும் ஒரு பெருமை இல்லாத ஒரு அப்பாவியான ஒரு மனிதர் தான். அவர் யாரும் கேட்கின்ற பொழுதும் எதுக்கும் அவருக்கு அந்த துணிவு வராது, மாட்டேன் என்று சொல்கிற ஒரு துணிவு வராது. அவர் அப்படிப்பட்டவர். எதுக்கு எந்த மக்கள் போய் கதைத்தாலும் அதை நாங்கள் கட்டாயமாக அதை செய்வோம் என்ற ஒரு நேரான சிந்தனையோடு கதைக்கின்றவர். அந்த வகையிலே அவர் உண்மையிலே தன்னுடைய வாழ்நாளிலே பல நீண்ட காலம் சிறையிலே இருந்து அந்த இனத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மகான். இந்தியா அவரது இந்த பயணத்தை மிகவும் மரியாதையுடன் கவனித்தது. இலங்கையின் நெருங்கிய அண்டைய நாடாகவும் நீண்டகால நண்பனாகவும் வடகிழக்கில் ஏற்படும் முன்னேற்றங்களை இந்தியா குறிப்பாக கவனித்து வருகின்றது. திரு மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் பல ஆண்டுகளாக வெவ்வேறு பாத்திரங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் மற்றும் மாறி வரும் பிராந்திய சூழல்களில் இந்தியாவின் தூதர்கள் பிரதிநிதிகள் சந்தித்த ஒருவர். அவர் வெளிப்படையாக பேசும், அதே நேரம் உரையாடலின் மதிப்பு அங்கீகரித்த ஒரு தலைவராக அறியப்பட்டார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும்
இடையிலான உறவு குறிப்பாக நல்லிணக்கம் மற்றும் மேம்பாடு தொடர்பான விஷயங்கள் தொடர்ச்சியை சார்ந்தது. திரு மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் காலத்தில் அந்த தொடர்ச்சியை வழங்கினார். வீட்டு வசதி, வாழ்வாதார சம்பந்தமான திட்டங்கள், கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றம் ஆகியவற்றில் இந்தியாவின் முயற்சிகள் ஈடுபடுத்தினார். வளர்ச்சி அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், கண்ணியம் மற்றும் உள்ளூர் முன்னுரிமைகளை மதிக்க வேண்டும் என்பதை அவர் உண்மையிலே புரிந்து கொண்டார். திரு மாவை சேனாதிராஜா அவர்களின் வாழ்க்கை கடினமான முடிவுகள், முழுமையற்ற வெற்றிகள் மற்றும் வித்தியாசமான தருணங்கள் உள்ளடக்கியது. அரசியல் செயல்முறைகளுக்குள் இருப்பதற்கான அவரது உறுதிப்பாட்டை விமர்சகர்கள் கூட ஒப்புக்கொண்டனர் என கூறலாம். நண்பர்களே, தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை அவரது மறைவு ஒரு பழக்கமான இருப்பில், அதாவது சமூகத்தின் பல்வேறு விதமான சவால்கள், சர்ச்சைகள் மற்றும் அபிலாசைகள் பிரதிபலித்து ஒருவரின் வாழ்க்கையின் உன்னதமான முடிவை குறித்தது. அவர் எல்லாரையும் அரவணைக்க வேண்டும் என்று எவ்வளோ காலம் சிறையில் இருந்திருக்கு, பல ஆண்டுகள் பல சிறைகளில் இருந்திருக்கு. வெறுக்க தெரியாத ஒருவரை, யாரைக்கும் எல்லார் மேலே அன்பை காட்டும் மாமூலனார் பரிபாடல்ல என்ன வேணும்? பொன் வேணுமா, பொருள் வேணுமா, போகம் வேணுமான்னு கேட்டபோது, வேண்டாம், எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், போகம் வேண்டாம், அன்புதான் சொன்னார். மாவை சேனாராஜ அன்பை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பரிபாடலில் சொன்ன அதே வரிகளினுடைய ஒரு உருவமாக நான் மாவை சேனாராஜ மாமூலனார் சொன்ன வரிகள், பரிபாடலில் சொன்ன வரிகள். யாம் இறப்பவை நின்பால் பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, அன்பும் அருளும் அறமும். இந்த வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்த பெருமகன் மாவை சேனாதிராஜா. அவருடைய நினைவை பேணுகின்ற இந்த நேரத்தில் திரு இளங்கோ சொன்னதை நான் அந்த வரிகள் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய இளமை, என பக்கத்தில் அன்பர் ஒருவர் கேட்டார், அவர் என்ன படிக்க போனார். அவருடைய இளமைக்காரர், அவருக்கு எனக்கு அவர் என்னை அண்ணன் என்று அழைப்பார், நான் அவரை தம்பி எழுத. அவருக்கு 2 ஆண்டுகள் என்னை விட வயதில் குறைந்தவர். அவருடைய காலத்தில் இருந்த மனோநிலை என்ன இளைஞர்களுக்கு, இன்றைய காலத்தில் உள்ள இளைஞர்களுக்குள்ள மனோநிலை வேறு, அந்த காலத்து இளைஞர்களுக்கு மனோநிலை வேறு. அந்த காலத்து இளைஞர்கள், திரு வேதநாயகம் ஐயா இங்கே இருக்கிறார்கள், அப்பொழுது இளைஞர்களாக பல பேர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களாக இருக்கிறதுக்கு அரசு ஊழியம் வேண்டும், மாத சம்பளம் தருகின்ற ஊழியம் வேண்டும், அது அரசு ஊழியமாக இருக்க வேண்டும். ஓய்வூதியம் தருகின்ற இந்த கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அல்லது வேலை செய்கிற இடத்துக்கும் போகக்கூடிய இந்த தொடர் வண்டி வசதிகள் வேணும், வண்டி வேணும். நான் போகிற இடத்துல அதெல்லாம் அதிகாரியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை இந்த கண்ணோட்டம் தான் அந்த கஷ்டம். இது எங்களுக்கு தந்தவர்கள், எங்களை அடிமை கொண்டவர்கள், ஆங்கில கல்வியை தந்து அடிமை வாழ்வை காட்டி தந்து அரசு உத்தியோகங்களுக்கு போக வேண்டும் என்ற கொள்கையை திணித்த ஆங்கில ஆட்சியிலே அதனுடைய சூரியன் மறைகின்ற அந்த மறைந்த பின்பும் வானம் சிவப்பாக இருந்த காலத்திலே நாங்கள் இளைஞர்களாக இருந்தவர்கள், மாவை இளைஞராக. அந்த காலத்திலே அரசு ஊழியம் எங்களுக்கு, நான் அந்த அரசு ஊழியத்தில் அந்த மாயிலை ஈடுபடுத்த நான் அரசு ஊழியத்தில் போனேன். மாவை அந்த அரசு ஊழியத்தில் போகல. நாம் யாராலும் போராடுவதற்காக இங்கே வரவில்லை. போராட்டம் நமது நோக்கமல்ல. ஆனால் நமது வாழ்வாதாரம், நாம் எங்கு செல்ல வேண்டும், எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், இவர்களை யார் காப்பது, யார் யாருக்கு துணையாக இருப்பது, இதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர் தான் நமது மாவை அண்ணா அவர்கள். நாம் அரசியல்வாதிகளை மட்டுமே சந்திப்பது வழக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், 1983 தன்னெழுச்சியான போராட்டம்
இந்தியாவெங்கும் தமிழகம் எங்கும். அது எப்படி தன்னெழுச்சியாக நடக்க முடியுமா? 1979 முதல் அண்ணல் அமிர்தலிங்கம் அவர்களும் மாவை சரதராஜா அவர்களும் நடந்த, சைக்கிளில் சென்ற, வாகனத்தில் சென்ற பயணங்கள், 1:30 மணி இரவுக்கு உணவு, நினைத்து பார்க்க முடியாது. சிலர் பேசுவார்கள், அவர்களெல்லாம் தமிழகத்தில் சொகுசாக இருக்கிறார்கள், விருந்தினர் மாளிகையில் இருக்கின்றார்கள். அவர்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அன்றைக்கு தொலைபேசி வசதிகள் கிடையாது. ஒரு கிராமத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து விட்டார்கள். தூக்கலாம்பாக்கம் என்ற கிராமம், கடலூர். பல கிராம மக்கள் அங்கே வந்து கூடியிருக்கின்றார்கள். ஈழத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக. ஏற்பாட்டால் 20 கிலோமீட்டர் தூரத்திலே புதுச்சேரி. அவர் எப்படிங்க வந்துங்க, எப்படி இவங்களை அழைச்சி போறீங்கன்னு சொல்கிறோம். நான் அவர் சைக்கிள் எடுத்து வந்திருக்கிறேன்றார். 20 கிலோமீட்டருக்கு அவர் எந்த நம்பிக்கையில் வந்திருக்கார் பாருங்க. அவர் ஒரு தமிழாசிரியர், நான் சைக்கிள் எடுத்து வந்திருக்கேன்றார். ஐயா, இதெல்லாம் சாத்தியப்படாது. போக்குவரத்து பஸ்ஸிலே அந்த காலங்களில் 80களிலே ஒரு பஸ் தான் அந்த வில்லேஜுக்கு போகும். அந்த பஸ்ஸில் ஏன்னா அந்த பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் தான் எவ்வளோ இடம் இருக்காது பாருங்க. நின்று கொண்டு சென்று 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகின்றார். இப்படி பல கிராமங்களில் அந்த நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கின்றன. இதையெல்லாம் நாம் வரலாறாக பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு இந்த வரலாறுகளெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சொற்பமான திரட்டிய அவசரத்தில் கிடைத்த தரவுகளை கொண்டு இங்கே ஒரு புத்தகத்தையும் ஒரு மலரையும் வடிவமைத்திருக்கின்றோம். மலருக்கான கட்டுரைகள் 3 நாளுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் அனுப்பிட்டுருக்கார். இதை எப்போது இணைப்பது, எப்படி புத்தகத்தை வெளியே கொண்டு வருவது? எனவே எங்கள் கைக்கு கிடைக்க முடிந்தவற்றை மட்டும் நூலாக கொண்டு வந்திருக்கின்றோம். ஈழ அண்ணல் என்று நாங்கள் ஒரு டைட்டில் எப்படி கொடுக்கறது? சும்மா நம்ம வந்து கூப்பிட்டு அவரை கூப்பிட்டுறதா? புதுச்சேரியிலே அண்ணல் அமைச்சர், இன்றைய முதலமைச்சர், 5 முறை மாநில முதலமைச்சராக இருந்த ரங்கசாமி அவர்கள் சொன்னார், இவர்களுடைய தியாகங்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய விழாவை எடுத்து அதில் ஈழ அண்ணல் என்ற பட்டம் புதுச்சேரியிலே வழங்கப்பட்டது. இன்று மண்ணிலே தமிழை நேசித்து, இனத்தினுடைய விடுதலையை நேசித்து தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு நல்ல தலைமகனுக்கு நடத்துகின்ற இந்த நினைவஞ்சலி விழாவிலே அரசியலுக்கு அப்பால் எல்லா துறையை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆத்மீக துறையை சார்ந்த என்னை இந்த விழாவுக்கு அழைத்து அவருடைய நினைவு மலரை வெளியிடுமாறு திரு தங்கராஜா அவர்கள் என்னை வேண்டினார்கள். திரு மாவை சேனாதிராஜா அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார்கள். ஈழ அண்ணல் மாவை சேனாதிராஜா என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் பான்ஸ் ராமலிங்கம் அவர்கள் புதுவை மண்ணிலே இருந்து வந்திருக்கின்ற அந்த பேராசிரியர் 403 பக்கத்திலே எழுதியிருக்கின்ற இந்த நூலை வெளியிடுமாறு. இந்த நூலிலே இருக்கின்ற எல்லா விடயத்தையும் நான் பேசப்போவதில்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நான் மாணவனாக இருக்கின்ற போது சிறையிலே இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் காங்கேசந்துறை பெருந்தெரு வழியாக வருகிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக மாணவர்கள் எல்லாம் தெருவிலே கூடினோம். அப்படி கூடி ஒரு மாணவனாக நானும் நின்றேன். அந்த நேரம் வன்னை ஆனந்தன் என்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகிலே இருந்தவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் மற்றும் கிழக்கிழங்கையைச் சேர்ந்த காசி ஆனந்தன் அவர்கள் எல்லாரும் ஊர்வலமாக காங்கேசந்துறை பெருவீதியாலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முன்றலுக்கு வந்தபோது பல இளைஞர்கள் புதிய விளையாட்டை கையிலே வெட்டி இரத்த போட்டார்கள். அந்த காட்சி இன்றைக்கு பசுமையாக இருக்கிறது.
மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு மருதனார் மடம் சந்தியிலேயும் ஒரு பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது இளைஞர்கள் சேர்ந்து அவரை தூக்கினார்கள். அப்படியெல்லாம் இந்த நாட்டிலே இந்த எளிய சமுதாயம் ஒரு காலத்திலே கொண்டாடப்பட்ட ஒருவர் தான் இந்த மனிதன். 1977களிலே யாழ்ப்பாணத்திலே தேர்தல் கூட்டத்திலே கம்பீரமான குரலிலே மூச்சு விடாமல் பேசக்கூடிய ஒரு பேச்சாளனாக இருந்தவர் மாவை சேனாதிராஜா. அவர் வந்தால் ஒலிபெருக்கக்கூடிய இந்த மைக் மாற்றம் செய்ய வேண்டும். அவர் 6 அடி உயரத்துக்கு மைக்கே கிடையாது.